ஒரு கொள்கை கிறிஸ்து இயேசுனுடைய கொள்கைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நான் திருவள்ளுவர் படித்த வரையிலும் அவர் மனித வாழ்வுக்கான மீட்பராக தான் இருந்தார். ஒரு நாட்டு யூத மதத்திற்கான மீட்பரோ யூத மக்களுக்கான ஒரு மறு வாழ்க்கை அமைக்கின்ற இமானுவேலாகவோ ஒரு புரட்சியாளராக அவர் இல்லை. மொத்த மனித இனத்தின் மீட்பராக இருந்ததுனால யூத பாரம்பரியத்தை உடைக்க அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் இருக்க சொல்லு நான் வர சொல்ல யோசிச்சுட்டு இருந்தேன், இங்கே போய் நம்ம எதை பற்றி பேசலாம், கழுதையை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்திய மரபுப்படி கழுதை ஒரு முட்டாள்தனமானது. நம்ம சாதாரணமாக ஒருத்தர் கழுதமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சுற்றிட்டு இருக்கணும்னா கரியட்ட கழுதை ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கு. கழுதுங்கிறது இங்கே ஒரு மதிக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கழுதை அடிமை வாழும் எத்தனை வெயிட்டெல்லாம் தூக்கி வைக்கலாம், கோபப்பட்டு கொந்தளிக்க. நீங்கள் குதிரை மலை ஏறணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குதிரையினாலும் ஏற முடியாது, உடனே நம்ம கவுத்துக்கணும். ஆனால் கழுது மலை ஏறி உட்காந்துக்கலாம், அதாவது கவலைப்படாது. உலகத்தினுடைய சமாதானத்திற்கான சின்னம் அதாவது போர்க்காலங்களில் கழுது தான் கருதப்பட்டுச்சு சமாதானத்திற்கான சின்னம். ஏன்னா சாலமோன் அரசனாவதற்காக தாவீது அவர்கள் என்னுடைய கழுதையின் மேல் என் மகனை ஏற்றி கொண்டு வாங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. சாலமோனுக்கு அப்புறமாக ஜெருசலேம் நகரத்துக்குள்ள கழுதையின் மேல ஏறி போனவர் கிறிஸ்து இயேசு மட்டும்தான். நம்ம எல்லாம் பார்ப்போம்ல, சிலுவையில் அறைவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெருசலேமுக்குள்ள நுழைவதற்கு சாலமோன் அரசனுக்கும் ஜீசஸ் இருந்த காலத்துக்கும் ஏகப்பட்ட வருட வித்தியாசம் இருக்குது. அப்போ சாலமோன் அரசனுக்கு அப்புறமா ஜெருசலேமுக்குள்ள கழுதை மேல நுழைந்த ஒரே அரசன் கிறிஸ்து இயேசு. எதற்காக கழுதை மேல ஏறி உட்கார்ந்தார்? குதிரை மேல ஏறி போயிருக்கலாம். சாலமோனே தாவீது அரசர் என்னுடைய குதிரை மேல ஏறி மகனை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே சாலமோன். எதற்காகனா சமாதானத்திற்கான சின்னம் தான் கழுதை, யூதர்களுடைய முறைப்படி. ஏன்னா குதிரை மேல ஏறி போனா அரசர் போருக்கு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதை மேல ஏறி உள்ள வர்றது உங்களுக்கு பீஸ்ஃபுல் சமாதானம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு கிறிஸ்து இயேசு இதெல்லாம் செஞ்சார். மனித குலத்திற்கான சமாதானமும் மனித குலத்திற்கான மீட்பு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இவங்கெல்லாம் சொன்னது கூட அதான் ஐயா சொன்னது போல நம்ம ஒரு சூப்பரான ஒரு கட்டமைப்பை சொன்னாங்க. ஏன்னா பட்டியலின சாதி மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா சுயசாதிய சித்தாந்தத்தை இன்னைக்கு அதை நம்ம பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், பட்டியலின சமூகத்தில் ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய சுயசாதிய பெருமை பேசணும், சுயசாதிய சித்தாந்தத்தை சொல்லணும், என்னுடைய முன்னோர்களுக்கு பேசுற என்ன தப்பு, அவங்களும் புரட்சியாளர்கள் தானே அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது காரணம் என்னன்னா அந்த கீழே இருக்காங்க பாருங்க 8 பேர், அந்த 8 பேர் ஒழுங்கா இருந்தாதான் அவங்க மேல அதுக்கு மேல ஏறவர்களால ஒழுங்கா நிக்க முடியும். வெற்றி அடைய ஒருத்தனா கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் ஒழுங்கா இருக்கும். இந்த பேஸ்மெண்ட்டை உடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் சுயசாதிய சித்தாந்தம் பேச என்னன்னா தலித்தியம்ங்கிற அந்த அடையாளமும் பட்டியலின சமூகங்கிற அடையாளமும் அழியும். எதற்காக இது அழியக்கூடாது இன்னும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா தலித்துன்னு சொல்ல நமக்கு ஒரு அவச்சொல்லா இருக்கு. தலித்துங்கிற வார்த்தை எனக்கு கெட்ட அசிங்கமா தெரியுதுன்னா உண்மையிலுமே நம்மளுடைய தனிப்பட்ட சாதியுமே நம்ம அசிங்கமா தான் நினைப்போம். இன்றைக்கு பேர்கள் மாற்றப்படலாம். இன்னைக்கு தேவேந்திர வேளாளர்கள்ங்கிற ஒரு பேரு மாறினால நம்மளுடைய நிலை மாறுவதாக கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பழைய சமூகம் அவங்க என்ன பண்றாங்க, சாம்பவர்கள் கூப்பிடுறது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. இந்த பெருமைங்கிறது நம்ம வாழ்வியல் மாறணும். பேர் மாறுறதுனால நம்மளுடைய வாழ்வியல் மாறுவது கிடையாது, நம்மளுடைய தரம் உயர்ப்படுவது கிடையாது. நம்மளுடைய ஒற்றுமை தான் அரசியல்வாதிகளை நம்ம கண்டு அஞ்ச வைக்கும். இன்னைக்கு தனித்தனியா நம்மளுடைய உரிமையை பற்றி பேசும்பொழுது நான் என்ன ஆகுது, தனித்தனியா 10 பேர் குவான்னு கத்துறதுக்கும் அந்த 10 பேரா இருக்கணும் சேர்ந்து கத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு உலகம் முழுவதும் அடையாளப்படுத்தப்பட்ட தமிழக இந்தியா முழுவதிலும் ஒடுக்கப்படுகிற மக்கள் யாருன்னு கேட்டா உலகத்துல ஐநா சபை வரையும் தெரியுது என்னன்னா தலித் மக்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் ஒடுக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், சமூக நீதி அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. பழைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுது, தேவேந்திர குல வேளாளர்களுக்கான சமூக நீதி மறுக்கப்படுதா அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு தெரிந்தது அதுதான். அப்ப இந்த கட்டமைப்பை இந்திய அரசே தலித்துங்கிற வார்த்தை அவச்சொல்லா இருக்கு, இது பட்டியலின மக்களை அசிங்கமா சொல்ற ஒரு வார்த்தையா இருக்குங்கிறத இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கு. கரெக்ட் தான், அப்படிப்பட்ட வார்த்தை
அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஏன்? ஓநாய்க்கு ஆடு நடந்ததுக்கு அழுகு வருது, ஆடு நடந்ததுக்கு எதுக்காக ஓனாய் அழுகுன்னு கேட்டா, நான் இப்போ அதை திங்கலாம் நினைச்சேன், ஆனா கறி நினைச்சிட்டு எனக்கு ஈரமந்த பிடிக்க. ஏன்னா நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு பழைய யூத பாரம்பரியத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் தேவ ஆலயத்தை நம்ம சுதந்திரம் கொண்டாடுறது கிடையாது. ஆர்சி கிறிஸ்தவத்தில் இருக்கிற நம்ம ஆர்சி கிறிஸ்தவம் நீங்க குடும்ப கார்டு கொடுங்க, ஒழுங்கு உங்களால் முடிஞ்ச வரி 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் 50 ரூபாய் இருந்தாலும் மாசம் நீங்க கெட்டும் பொழுது இந்த ஆர்சி கிறிஸ்தவத்தில் இருக்கிற உங்களுடைய தேவனுடைய ஆலயம் நமக்கானுங்கிற உணர்வு நமக்கு வரும். இவங்க பழைய பாரம்பரிய கட்டமைச்சு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கிறிஸ்தவத்திலே நம்ம இன்னைக்கு தரித்திகளாக தான் இருக்கும், அடிமைகளாக தான் இருக்கும். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்ததுனால நீங்க பிசியா மாற்றப்படுறீங்க. எஸ்சிங்கிற கேட்டகரியிலிருந்து நீங்க ஒரு மேல் கேட்டகரிக்கு போயிருங்க. ஏன்னா ஒரு தோழர் ஒருத்தர் அண்ணா ஒருத்தர் பேசிட்டு இருக்கலன்னு சொன்னாங்கன்னா, புரிஞ்சு எனக்கு தலித்துங்கிற வார்த்தை பிடிக்கல, நான் தான் ஆல்ரெடி ஆர்சி கிறிஸ்டின், நான் பிசி அப்படின்ட்டேன். அப்படின்னா சூப்பர், நீ பிசியா இருந்தாலும் மாற்ற சம்பந்தத்தான உங்களை போய் வாழ்க, அவன் தெருவில் நீங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்க யாரு, கிறிஸ்தவர்கள் தட்டுங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களிடத்தில் நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது. ஏன்னா நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் அவங்களை பார்க்க போறது உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில். அப்ப நான் அதான் சொல்றேன், என்னன்னா நமக்கான உரிமையும் நமக்கான சுதந்திரமும் திருச்சபையில நம்ம சொல்றது கிடையாது. காரணம் நமக்கான விழிப்புணர்வு இல்லை. நமக்கான விழிப்புணர்வு கூடுகையிலேயே நம்ம வர்றது கிடையாது, பெரும்பாலும் வந்து உட்கார்றது கிடையாது. ஏன்னா எதுக்கு ஐயா பக்கம் மீட்டிங் வைப்பாரு, ஏதாவது சின்ன உதவிகளை பேசுவார், சார்ஜையாக வருவார், நம்ம பட்டியலின பணிக்குழு மூலியமா ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க. அதனால நம்ம மக்களுக்கு ஏதாவது உதவிக்கிறோம். நீங்கள் உதவிக்காக வராதிங்க. இதே இப்போ எலெக்ஷன் வருது, திமுக ஆளுக்கு 5500 ரூபா கொடுப்பாங்க, ஏடிக்காரன் 1000 ரூபா கொடுப்பான். ஆமாம், அதை வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க வாங்கிக்கோங்க, ஆனால் வாங்கிட்டு யார் ஓட்டு பண்ணுமோ அது ஓட்டு கிடையாது. நம்மளை அவன் வந்து நிர்ணயம் பண்ணுறான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கான உரிமை. இன்னைக்கு ஐயா அந்த எஸ்ஐஆர் சொன்னாங்கல்ல, அவன் வந்து ஓட்டுக்கான அந்த விழிப்புணர்வும் அதில் நமக்கு கிடைக்கிற அதிகாரமும் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம அந்த அதிகாரத்தை 500 ரூபாய் படிச்சுக்கலாம். நமக்கான உரிமையும் நமக்கான அதிகாரமும் 500 ரூபீஸ் தான். நம்மளுடைய ஒரு நாள் மதிய செலவு கூட கிடையாது. நீங்க ஒரு மாலுக்குள்ள ஏதாவது ஒரு கடைக்குள்ள போனீங்கன்னா குறைஞ்ச 100 ரூபாய்க்கு தான் பொருள் இருக்குது. அது வந்து நம்ம பிள்ளை சின்ன பையனை திருப்திப்படுத்தாது 500 ரூபாய், ஆனா நம்மளை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய வாக்கு உரிமையை வச்சு. அதனால ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கும். திருச்சபைக்கு பட்டியலின சமூகம் எப்பொழுதும் தூரமாகவே தான் இருக்கும். நம்ம வந்து உள்ளுக்குள்ள வரணும். திருச்சபையினுடைய சுதந்திரவாதிகள் நம்மளும் மற்றவங்கள போல. கிறிஸ்து இயேசுனுடைய கொள்கையே சமூக நீதி தான். கிறிஸ்து இயேசுவை அடிக்கடி நினைக்கிறது தான். நல்ல சமாரியன் இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல சமாரியன் இயேசு யூதர்னு சொல்லல, இல்லைன்னா இயேசு யூதர் அப்படின்னு சொல்லல. நல்ல சமாரியன் யூதர்களால் வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களாகிய சமாரியன் அப்படிங்கிற பேர் தான் அவர் தனக்கு ஒரு பட்டமா அவரே சொன்ன கதை. கிறிஸ்து இயேசுவே அவருடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற கதை நல்ல சமாரியன் கதை என்கிறது. ஒரு தீர்க்கதரிசியோ இயேசுனுடைய சீடர்களோ எழுதல, சீடர்களை பார்த்து கிறிஸ்து இயேசு சொன்ன கதை. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பெண்கள் திருவிழித்துல ரொம்ப முக்கியமான நபர்கள். யூத மரபின்படி பெண்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. யூத மரபின்படி பெண்களோ, அது மட்டும் இல்லாம அந்த சாமியார்கள் தான் அங்க ஒரு முக்கியமான ஆளுங்க. அதுவும் பிரதான ஆசாரியன். பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பிரதான ஆசாரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜெட் பிரிவு பாதுகாப்பு அந்த நாட்கள் இருந்ததுன்னு திருவிழியம் சொல்லுது. அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ராணுவம் வச்சிருந்தாங்க. கிறிஸ்து இயேசுவை பிடித்தவர்கள் யூத மத குருக்களுடைய பாதுகாவலர்களை தவிர ரோம சேவர்கள் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை பிடிச்சவங்க யாரு? அந்த தோட்டத்துல, கெச்சமனை தோட்டத்துல கிறிஸ்து இயேசுவை கைது பண்ணினவங்க ரோம சோல்ஜர்ஸ் கிடையாது. யாருன்னா யூத மதத்தினுடைய குருமார்களுடைய பாதுகாவலர்கள் தான் பிடிச்சாங்க. யூத குருமார்கள் தான் யூதாஸ்ல காசு கொடுத்தாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருந்து கிறிஸ்தவ மதத்தை நமக்குரிய மதமும் சமூக நீதி மதமும் புரிஞ்சுக்கணும். அதன் மூலியமா நமக்குரிய உரிமைகளை அங்கீகரிக்கணும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு ஐயா.